அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். சந்திராஷ்டமத்தை பற்றி ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் நிறைய புதுசு புதுசாக சில விஷயங்கள் வந்து அப்படியே நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டு வரோம். நம்மளுக்கு நிறைய கிரகங்கள் இந்த கன்னி இதெல்லாம் சொன்னேன் பாருங்க. அப்போ தந்தை வழியில் வந்த கன்னி ஆத்மாவனால் என்ன நடக்குது அது வந்துன்றதை நம்ம கவனிச்சுட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து நடக்கும். அதில் சில புரிதல்கள் வரும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதுக்கு சிலது உதவுன்றதுக்காக தான் அதை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் என்ன விஷயம்னா, நேற்று மதியத்துலேருந்து இன்றைக்கி மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம். தம்ப்நெயிலும் என்னால் பண்ண முடியாமல், சிஸ்டமும் என்னால் யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அதுக்கு காரணம் அந்த சந்திராஷ்டமம் தான். அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் பையனுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். கரெக்டாக நான் வந்து அந்த 2 நாளைக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃபோன் ரொம்ப ரேராக தான் பேசிக்குவோம் நாங்கள். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு விஷயம் கூட சொல்லியிருந்தேன். அந்த பூனை ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததெல்லாம் அந்த அல்ட்ரா சவுண்டு மனுஷனுங்களுக்கு இது அமிச்ச மாதிரி ஃபோட்டோலாம் அமிச்சிருந்தான்னு சொல்ல பாருங்கள். அன்றைக்கி அவனுக்கு சந்திராஷ்டமம். அது கரெக்டாக நான் ஒரு விஷயத்தை எனக்கு பிரபஞ்சம் சொல்ல வரணும் போது ஒரு டைப் ஆஃப் வீடியோவை நான் பார்த்துடுறேன். பிரபஞ்சம் எனக்கு வீடியோ மூலமாக எனக்கு காமிச்சிடுது. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரோ ஜோதிடரோ யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன கிளிப்பு தான் பார்த்தேன். சந்திராஷ்டமம் வந்து நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற நாள் என்னைக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. இது வந்து தெரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா அந்த அந்த பிரச்சனை, அந்த மன உளைச்சல், அந்த அலைச்சல், அந்த விஷயம் நமக்கு நடக்காது. நம்ம மனசுக்கு அலைச்சல் வராது. தெரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா ஒவ்வொரு மாதமுமே வரும். அது ஒவ்வொரு மாதமே ஒரு 3 நாள் இருக்கும். அதில் ஒரு நாள் சிவியராக இருக்கும். அந்த ஒரு நாள் தான் போட்டிருப்பாங்க கேலண்டரில். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்காது. ஆனால் உங்களால் மற்றவங்களுக்கு நடக்கும். அந்த விஷயமே இன்றைக்கி தான், இந்த டேட்டு தான் நம்மளுக்கு சந்திராஷ்டமம்னு தெரிஞ்சுட்டு நிறைய ஜோதிடர்களும் சரி, நல்லாவே உங்களுக்கு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு சில படிப்புங்க படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கே சம்பந்தம் இல்லைன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேலண்டரில் பார்க்கும்போது சந்திராஷ்டமம் பார்க்கும்போது அது உண்மையிலே பிரச்சனை கொடுக்குது அப்படின்றத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்திராஷ்டம சமயத்தில் முக்கியமாக எதனா போனோன்னா கூட, ஒரு முக்கியமான ஒரு ஊர் போனோன்னா கூட அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்குது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு முக்கியமான ஒரு படிப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு முக்கிய விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, லேர்ன் பண்ண போகிறோம், எதுவாக இருந்தாலும் சந்திராசிரமத்தில் நிறைய பேர் அதை ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் யாரோ ரொம்ப ஆன்மீக விஷயம் புரிஞ்சவங்களுக்கு தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸு சின்னவங்க கூட அந்த சந்திராஷ்டமம் விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது லவ் லைஃபு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏஜ்லேருந்தே ஒரு க்ரஷ் லைஃப்லாம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. உங்களுக்கு ஒரு 10th + 2லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. அங்கேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும் இது. ஆனால் அது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனை. சந்திராஷ்டம சமயத்தில் ஒரு பொண்ணு ஒரு +2 வயசு கூட இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜ் வயசு கூட இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி லவ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி பார்த்து சந்திராஷ்டமம் இருந்ததுன்னா அவங்க எதிர்பார்த்ததுக்கு வேறு விதமாக அவங்க சொல்லிட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது என்னதுன்னா, மற்ற ஜோதிடர் விஷயத்தில் மற்ற விஷயங்கள்லாம் கிரக மாற்றங்கள், இது 7 சனி அந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி இருக்குதில்ல இந்த சந்திராஷ்டமம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்களன்னா 7 சனி வந்த சமயம், கண்டக சனி வந்த சமயம், அர்த்தாஷ்டம சனி வந்த சமயத்தில் இது நடந்ததுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம நினைவிலேயே வச்சுக்க முடியாது. இது 2 ஏன்னா சந்திரன் மாறிக்கொண்டே இருக்கிறதுன்றது ஒரு காரணம். அது வந்து அந்த 2 நாள் தான். உன் மனசை அலைச்சல் பண்ணிட்டு போயிடும், அவ்வளோதான். ஆனால் ஏன் அது வந்து அந்த சந்திராஷ்டமத்தில் நிறைய சந்திராஷ்டமத்தை பற்றி விஷயங்களை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து இது பார்க்குறதுனால சந்திராஷ்டமத்தை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா மாதத்தில் 3 முறை மீட் பண்ண வேண்டியிருக்குது. அந்த 3 நாள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நாளாக, காதலை சொல்கிற நாளாக இருக்கலாம், இல்லை முக்கியமான ப்ராஜெக்ட் கிடைக்கிற நாளாக இருக்கலாம், முக்கியமாக வேலை கிடைக்கிற நாளாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற விஷயத்தில் பல வருஷமாகவே எனக்கு அதில் நிறைய புரிதல்கள் இருந்து அந்த நாளை தள்ளி போட்டுருவேன். அந்த நாளில் முக்கியமானது வச்சுக்க மாட்டேன். ஆனால் இப்போ வேறு சில புரிதல்கள் அதில் கிடைக்குது. இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அந்த சந்திராஷ்டமத்தை நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கணுமானா நமக்கு கரெக்டாக இந்த சந்திராஷ்டமம் பார்த்தியா, இது பாரு, இது எனக்கு தெரியுது பாருங்கள். இப்போ சந்திராஷ்டமம் தான். இப்போ வீடு ஃபுல்லாக கரண்ட்டு ஃப்ளக்சுவேஷன் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணல, தம்ப்நெயில் பண்ணல, நேற்று வீடியோவும் போடல, அதுதான் தெரியுது பாருங்கள். அவங்க இது 2 நாளைக்கு எப்போவுமே எனக்கு வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் பையனுக்கு வரும். அப்போ எங்கள் பையன் வந்து அன்றைக்கி பார்த்து பேசுகிறான்.
கரெக்டாக அவன் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ காட்டுறாங்க. இந்த வீடியோவில் கிளிப்பில் வருது. சந்திராஷ்டமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்களான்னா அது என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கே நடக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா உங்களால் மற்றவங்களுக்கு நடக்கும். உங்களாலேயே மற்றவங்களுக்கு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது ஓ இப்படி ஒன்று இருக்குதா, இந்த மாதிரி ஒரு கோணம் இருக்குதான்னு நினச்சிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் ஃபோன் கால் வருது எங்கள் பையனுக்கு. ஆனால் என் மைண்டில் என்ன இருக்குதுன்னா, ஐயோ இவனுக்கு மத்தியானத்துலேருந்து சந்திராஷ்டமம் இருக்குதே, செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துலேருந்து புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் இவனுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதே, எதனா பிரச்சனையோ அதுக்கு தான் ஃபோன் பண்ணுறானோ. ஏன்னா அவனுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி இப்போ உனக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க இதை பற்றியெல்லாம் நான் பேசினாலும், நான் ஸ்பிரிச்சுவல் சேனல் வச்சுங்கிறனா கூட நான் என் வீடியோ ஒன்று கூட பார்த்துருக்க மாட்டான் அவன். ஆனால் நான் ஸ்பிரிச்சுவல் இது பண்ணுறேன்னு தெரியும். சிஸ்டமில் ரெடி பண்ணி கொடுப்பான். சிஸ்டமில் எதனா சாஃப்ட்வேர்னா எனக்கு பிரச்சனைனா ரெடி பண்ணி கொடுப்பான். என்னுடைய விஷயத்துக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கிறது அவன் தான் வச்சுங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, நான் மல்டிமீடியா முடிச்சுட்டு நான் வந்து வெப்சைட் டிசைனராக போன காலத்துலேருந்து சிஸ்டம்லேருந்து இது பண்ணுற விஷயத்துலேருந்து அந்த எல்லா விஷயத்துக்குமே அவன் தான் சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் என்னுடைய விஷயத்த நீயா ஸ்பிரிச்சுவல், நீயா சாமியை ரொம்ப நம்புகிற அந்த மாதிரிலாம் கேட்குறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பான்னு வச்சுங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த விஷயங்களை பற்றி நான் அவனுக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி சந்திராஷ்டமோ நீ ஜாகிரதையாக இருந்துக்கோ அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் அவன் ஃபோன் பண்ணால் பயப்படுறேன் நான். ஃபோன் பண்ணால் நான் பயப்படுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பை பார்த்துட்றேன் நான். இந்த சந்திராஷ்டமத்துக்கான ஒரு விஷயத்தை பார்த்துட்றேன். அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கும் போது அந்த பிறந்த பூனைக்கு அந்த 2 பூனை நல்லா இருக்குது. அதில் ஒரு பூனைக்கு பின்னங்கால் 2மே இருக்குது. அது அம்பிளிக்கல் கார்டில் மாட்டியிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அது பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு மசாஜ் மாதிரி பண்ணணும், 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டெய்லி நான் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் எனக்கும் இப்போ கொஞ்சம் அவன் வளர்க்குறான் பண்ணுறான்றதுனால அது தொடர்ந்து எனக்கும் அந்த அட்டாச்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ எப்படி எங்கள் பையனுக்காக டெய்லியே நான் எனக்கும் என் பையனுக்கு என் ஃபேமிலி ஆளுங்களுக்கு வேண்டுறனோ அந்த மாதிரி அந்த பூனைங்க அவன் வளர்க்குற பூனைங்களுக்கு 2 வேண்டுற மாதிரி அது நல்லபடி பிறக்கணும் அதெல்லாம் வேண்டுற ஆளாக இருக்கிறதுனால அது எனக்குள்ள அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அந்த மனவலியை எனக்கு அவன் சொல்லி எனக்கு அந்த வலிக்குது சொல்லும்போது. 2வது அவன் அதை எடுத்துக்கிட்டு திரியணும். அதுக்கு இருக்கிற வேலை கூட அதுக்கு மசாஜ் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு என் மனசு வலிக்குது. ஏன்னா அது அவனுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் அது அவனுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ கிளிப்பை நான் பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சானா அது உங்களுக்கே பிரச்சனை நடக்குது தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுதானா உங்களால் பிரச்சனை நடக்குன்றாங்க. எனக்கு தெரியுது அவனுக்கு சந்திராஷ்டமம் தெரியுது. ஆனால் அவன் வந்து ஒரு வாரமாகவே பார்த்துட்ட விஷயம் அது. அந்த பூனைக்கு வந்து இந்த 2 பின்னங்கால்கள் இப்போ இதுன்ற விஷயத்த பார்த்துட்ட விஷயம். ஆனால் அந்த சந்திராஷ்டம சமயத்தில் அவன் எனக்கு சொல்கிறான். அப்போ அந்த கிளிப்பில் அவங்க சொன்ன விஷயம் எவ்வளோ மேட்சிங்காக இருக்குது பாருன்றது எனக்கு புரிஞ்சுது. அது ஒன்று வச்சிங்களா, அப்போ அது உண்மை தான். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஆனால் ஒன்று அது முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறது நல்லது நமக்கு. ஏன் சொல்லுங்கள், முன்கூட்டி தெரிஞ்சால் அதை சமாளிக்கிற வழிகள் சிலதுக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஒரு பெரிய பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு முக்கியமான விஷயமே பண்ண போகிறீங்கன்னா அந்த நாளை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் என்னன்னா அது தெரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா நமக்கு அது நடக்கிற பிரச்சனை நம்மளால் மற்றவங்களுக்கு நடக்கும். அதுவும் வேணாம் தானே, அதனால் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அதில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். அது என்னதுன்னா, சந்திராஷ்டம சமயத்தில் இது தண்ணி நிறைய முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அது சந்திரன்றது தண்ணியோட சம்மந்தப்பட்டது, மனசோட சம்மந்தப்பட்டது. அதனால தான் மனசுக்கு காய்ச்சலை கொடுக்குது அது. சந்திரன் அஸ்தமத்தில் போகுதுன்ற விஷயத்தில் தான் அது வருது. சந்திரனுக்கு அதே மாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கோ, அதாவது ஒரு அம்மாவினுடைய குழந்தைகளுக்கோ அல்லது குழந்தையினுடைய அம்மாவுக்கோ கூட சில மனத்தாங்கல் வருது. அதையும் பார்த்துட்டேன். ஏன்னா நான் கூட எதனா ஃபோனில் எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா சந்திராஷ்டமன்றதை கால்குலேட் பண்ணி தான் வச்சுட்டுருக்கேன் பல வருஷமாக. எங்கள் அம்மா கூட நல்லாவே பேசிகிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு விஷயம் எங்கள் அம்மா சொல்கிறதுல எனக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆகும். எனக்கு சந்திராஷ்டமாக இருக்குது. அந்த சமயத்தில் எங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணுறேன்னா எங்கள் அம்மா சொல்கிற ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒத்து போகாத மாதிரி ஒன்று ஆகும். என் மைண்டுக்குள்ளே ஒரு நெருடலை உண்டாக்கும் அது. ஆனால் எப்போவுமே அம்மாக்கிட்ட என் மனசில் கோபம் வந்தால் கூட வெளிப்படுத்திக்க மாட்டேன் நான் எப்போவுமே. அம்மாக்கிட்ட கூட ஏதோ ஒரு தப்பாக ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு 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 பார்வையை மாற்ற விஷயம் வேணால் சொல்லுவேன். அம்மா அப்படி சொல்லாதம்மா, அவங்க இப்படி கூட இருக்கலாம், அது மீனிங் இப்படி கூட இருந்திருக்கலாம், அப்படி தான் சொல்லணும் தவிர, சிலது எனக்கு டைரெக்டாகவே என் மனசை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு டைரெக்டாகவே வந்து நீ அப்படி சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அது எப்படி நீ என்னை அப்படி சொல்லலாம், அப்படி கேட்டது கிடையாது. கேட்க மாட்டேன் நான் அதை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து
நான் வந்து எதனா சொல்லிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்றதுனால, நானே போயிட்டு அப்படி சொல்லிட்டேன்றது வந்து எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு வந்து அன்னைக்கு நீ அந்த மாரி சொன்னது ஒரு சாரி, சாரி, சாரி. நான் அன்னைக்கு அந்த மாரி சொன்னது தப்பு, தப்பு, தப்புன்னு அந்த கில்ட்லயே இருப்பாங்க. அதனால நான் அத டைரக்ட்டா நீ சொன்னது எனக்கு வலிச்சுது அப்படின்றத உடனே இது பண்ண மாட்டேன். அது நிதானமா சொல்லி கொண்டு போவேன் அந்த விஷயத்த. அது எப்போ நடக்குதுன்னா, சந்திராஷ்டம சமயத்தில நான் எங்க அம்மா கூட ஃபோன்ல பேசும்போது நடக்கும். அது நான் மோஸ்ட்லி பார்ப்பேன். அதுவும் பார்ப்பேன். சில சமயத்தில எங்க பையனுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற சமயத்தில, நான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணானோ, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணாலோ, அவன் சொல்ற சில வார்த்தைங்க எனக்கு மனசுக்கு வலிக்கிற மாரி ஆகுது. அதையும் பார்த்தேன் நான். ஓ! அது அம்மா கனெக்ஷன் வரதுனால அப்படி நடக்குது போல இருக்குது அப்படின்னு அது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேனா, இது எதுக்கு சொல்றேன் உங்களுக்குன்னா, அந்த சந்திராஷ்டம சமயத்தில அம்மா அவங்க கூட பேசும்போது கூட கேர்ஃபுல்லா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால நடக்குதுன்றத நோட் பண்ணிக்கிட்டு கேர்ஃபுல்லா இருங்கன்றதுக்கும் அது நான் ஒண்ணு சொல்றேனா. இன்னொரு விஷயம் மோ அன்றாட வாழ்க்கை டெய்லி விஷயங்குது பார்த்தீங்களா? பஸ்ஸு பிடிக்கிறது, மோட்ரு போடுறது, தண்ணி பிடிக்கிறது, கேஸு இது பண்ணுறது, அன்றாட வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பிரச்சனை பண்ணும் அது. சரியா கதவு ஓப்பன் பண்ணாத மாரி போகிறது, வண்டி சாவி தொலைஞ்சு போகிறது, மோட்ரு தண்ணி இல்லாமல் டேங்க் ஓவர் இது ஆயிடுது, ஏர்லாக் ஆயிடுது, இந்த மாதிரி தான் நடக்கும். நிறைய தண்ணியோட கனெக்ஷன் விஷயங்கள் நடக்கும். அது இல்லைன்னா அன்றாட விஷயங்களில் நடக்கிற விஷயங்கள்ல நடக்கும். சிலது வந்து சண்டைங்களாகவும் நடக்கும். மனத்தாங்கல் தர மாதிரி ஹஸ்பண்ட் கூடவோ, அம்மா கூடவோ, குழந்தைங்க கூடவோ மனத்தாங்கலா நடக்கிற விஷயங்கள் நடக்கும். இல்லை இப்போ ஸ்கூல் அனுப்புகிற வயசில் பேரண்ட் இருந்தாங்கன்னா, அந்த ஸ்கூலில் ஒரு பிரச்சனை வந்து அது வந்தது. ஒரு அலைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயமா. அதே மாரி சில டாக்குமெண்ட் விஷயங்க. இதுக்குள்ள இது எடுத்துன்னு போய் சப்மிட் பண்ணணும். ஆனா, அது எங்கேயோ மறந்து வச்சுட்டோம். அந்த மாரி. அதாவது உன் மனசுக்கு ஒண்ணு ஒரு வலி மாரி, ஒரு சின்ன அவமானம் மாரியானா நடக்கும். இல்லன்னா ஒரு அலைச்சல் மாரியானா நடக்கும். நெறைய பேர் ஜோதிடருங்க சந்திராசிரமத்துக்கு அன்னைக்கு யார்கிட்டயும் பேசதே இல்ல. வாய புடிச்சுன்னு எதுவுமே மௌன விரதமே இருந்துடுறாங்க இன்னும் சொல்லப்போனா. அந்த மாரி உனக்கு சந்திராஷ்டமத்தினுடைய விஷயம் நெறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்குதுங்களா? இதில இன்னொரு விஷயம் நான் பார்த்துருக்குறேன். அது என்னதுன்னா, அந்த சந்திராஷ்டமத்துக்கான ஒரு விஷயம் காலையிலே நடந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில இன்னைக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி நாளைக்கு நைட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். காலையிலேயே பெருசா ஏதோ ஒரு நீங்க நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா செஞ்ச ஒரு சாப்பாடு தீஞ்சு போகுது. ஏதோ ஒண்ணு கெட்டு போகுது. நீங்க பண்ண ஒரு விஷயம் வீட்ல கெட்டு போகுது. அங்கேயே ஓவர். அங்கேயே வந்து உங்களுக்கு அது அது அஃபெக்ட் பண்ணிட்டு முடிஞ்சுட்டு புயல் கரைய கடந்துடுச்சுன்னு அர்த்தம். புயல் கரையை கடந்து விட்டதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு போட்டிருக்கோம் கேலண்டரில் எங்கன்னா. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாலாம் எதுவுமே அதுக்கு எஃபெக்ட் வராது. அது வேலையை அது முடிச்சுட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். அது ஒண்ணு நோட் பண்ணிக்கிறீங்களா? அப்புறம் இன்னொன்று விஷயம். இந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. கிரகநிலைப்படி உன்னை தண்ணியாலேயோ, இல்ல இந்த அடுப்பில தீஞ்சு போறதுனாலயோ, அல்லது உறவினர் மூலமாகவோ, அல்லது எதுவுமே உன்னை இன்னைக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லாத மாரி பொசிஷனில பிரபஞ்சம் இருக்குது. இந்த சமயத்தில ஒண்ணு நடக்குதுன்றத ரொ எனக்கு தெரியும் ரொம்ப நாளாவே அது. ஆனா, இப்ப நான் அத வேற மாரி இத எந்த மாரி ஹேண்டில் பண்ணலான்றதுக்கு அத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னதுன்னா, ஆ இந்த மாரி வாய்ப்புகளால என் மனச கெடுக்க வாய்ப்பில்லை என்ற பட்சத்தில என்ன ஆகுதுன்னா, ஆ நான் வந்து ஏதாவது என் லைஃப்ல பயங்கரமா கஷ்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது இப்ப எனக்கு தேவையே இல்ல. அது முடிஞ்சு போயிருக்கும் அந்த விஷயம். அது எப்போ கஷ்டப்பட்டது. சம்மந்தமே இல்லாத அத பத்தி யோசிச்சுன்னு உட்காந்துருப்பேன் நான். அத நான் இப்ப தொடர்ந்தே அந்த விஷயத்த திடீர்னு ஞாபகம் வந்து இப்ப தொடர்ந்தே ஒரு 4 மாசமா வாட்ச் பண்ணேன் நான் அந்த விஷயத்த. பரவாயில்லையே சந்திராஷ்டமம் வந்துட்டு கூட வேற எதுவும் இன்னைக்கு தண்ணி பிளாக் ஆகுதோ, இல்ல கரண்ட் இல்லாத போதோ, அந்த மாரி எதுவும் நடக்கலையே இன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்து கூட, அப்படின்னு நான் நெனச்சிருக்கிறேன். அந்த நெனச்ச நாள்லலாம் அந்த சந்திராஷ்டமம் முடியறதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா, எப்போ எங்க மாமியார் சொன்னது, எப்போ எங்க ஹஸ்பண்ட் என்ன இந்த இந்த ட்ரீட் பண்ணது, எப்போ எங்க அப்பா சொன்னதோ, யாரோ என்னென்னோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும் அன்னைக்கு. அது பயங்கரமா நெனச்சுட்டு கஷ்டப்படுறது. அதாவது அந்த விஷயம் நடந்த அன்னைக்கு கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். இன்னைக்கு உட்காந்துன்னு அதுக்காக கஷ்டப்படுறது. இன்னைக்கு உட்காந்து அதுக்காக அது எப்படி அது நடக்கலாம்? அது எப்படி நான் அதுக்கு பேசாம இருக்கலாம்? அது அவ்வளோவா என்ன அவமானப்படுத்தியிருக்காங்க. அது அது எப்படி அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது இருக்குது பாரு, அப்படின்ற அளவுக்கு போகும் மைண்ட் அது. அது என்னதுன்னா, மற்ற வாய்ப்புகள் இல்லாத சமயத்தில அத கொண்டு வருது உன் மூளைக்கத்த. இன்னைக்கு வேற வழியில உன்ன ஃபால்ட் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, அதுக்கு தண்ணிக்கு சம்மந்தப்பட்டதும், கேஸ் அடுப்புக்கு சம்மந்தப்பட்டதுங்கெல்லாம் வேறு மாரி பொசிஷனில இருக்குது. அதனால பழைய கதை ஒண்ணு கொண்டு வந்து உன் மனச இன்னைக்கு சாவடிக்கிறன்ற மாரி பண்ணும் அது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு விஷயம் பார்த்துருந்தேன்.
இந்த ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணி க்ளீன் பண்ணுற மாரி ஒரு இன்றைக்கி தான் பண்ணி ஆகணுன்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும் சில சமயம். அன்றைக்கி பார்த்தா கூட சந்திராஷ்டமமா இருக்கும். அதே மாரி பெண்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பீரியட்ஸ் வர சமயங்க ஆல்மோஸ்ட்டு சந்திராஷ்டம சமயத்தில இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியலாம். உங்களுடைய ராசி உங்களுடைய சந்திராஷ்டத்துக்கு சேம் டேவ்லயோ அதுக்கு முன்ன பின்ன நாள்ல பீரியட்ஸ் உங்களுக்கு ஆவறத பார்க்கலாம். அதே மாரி சந்திராஷ்டம சமயத்தில நெறைய சளி பிடிக்கிறது, இந்த ரன்னிங் நோஸ் மாரி வர்றது, ஸ்டமக் ப்ராப்ளம் வர்றது, மோஸ்ட்லி ரன்னிங் நோஸ் அப்படி தான் வரும். ஏன்னா நீர் சம்மந்தப்பட்ட இதுவா. ரேரா தான் உங்களுக்கு வந்து ஸ்டமக் சம்மந்தமான வரும். அதுவும் அந்த பீரியட்ஸ் சம்மந்தமான அதனால வர வயிற்று வலி அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஆ அது ஒண்ணு ஆச்சுங்களா? இது இல்லாம நம்மளுக்கு ரொம்ப வீட்டையே ரொம்ப க்ளீன் பண்ணி, ஒரு மாரி ரொம்ப க்ளீன் பண்ற வேலையெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அது கரெக்ட்டா வந்து நம்மளுக்கு அந்த சந்திராஷ்டம சமயத்தில நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அத நம்மள அறியாமயே. ஆ அதனால நான் இன்னொரு ஐடியா பண்ணேன். இன்னொரு சில ஐடியாஸ யோசித்து வச்சேன். நீங்களாவே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத வேலை, பாத்திரம் தேய்க்கிறதோ, இல்ல வீடு பெருக்கி கிளீன் பண்ணுறதோ, இல்ல வேறு எதனா ஒரு ஷெல்ஃபை கிளீன் பண்ணுறதோ, உங்களுக்கு பிடிக்காத வேலை ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அத நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே வரீங்க. ஆனா, அது நீங்க ஒரு சந்திராஷ்டம சமயத்தில ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே ஓவர். அத நீங்க பண்ணி முடிச்சுட்டீங்களான்னா, உங்களுக்கு பிடிக்காத வேலைய நீங்க அது செஞ்சு தான் ஆவணும். ஆனா, அது பிடிக்காது உங்களுக்கு வேலை. அதான் நீங்க செஞ்சாகணும். அப்படின்ற வேலைய கரெக்ட்டா நீங்க சந்திராஷ்டமம் அன்னைக்கு அத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசா உங்கள வேற எதனா ஒரு வகையில பெருசா அஃபெக்ட் பண்ணாம போயிடும். இது ஒரு ஐடியா. அது ஒரு ஐடியா ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஆண்களா இருந்தா நீங்க என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு பைக்கு கிளீன் பண்ணுறதுனா பிடிக்காது. இல்ல உங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயங்கள பண்ணுறதுனா உங்களுக்கு பிடிக்காதுன்னா, நீங்களும் உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு விஷயத்த அந்த கிளீனிங் பண்ணுற விஷயமோ, இல்ல ரொம்ப டஃப்ன்னு நினைப்பீங்க நீங்க. இந்த வேலை மட்டும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வேலைய முடிஞ்ச வரைக்கும் முடியுமான்னு பார்க்கணும். அ அப்படி இல்லன்னா, இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த மாரி வேலையா வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். ஏன்னா, அப்படி நீங்க பண்ணலன்னா, அது வேற ஒரு விஷயத்தில ஒரு புதுசா ஒரு விஷயத்தில கை வைக்கும். நம்ம எதிர்பாராத ஒரு விஷயத்தில கை கை வைக்கும். இது பாருங்களேன், இப்ப எனக்கு வந்து இப்ப நான் பரவால்ல யூடியூப் தான். ஆனா, ஒரு நாள் நாங்க அந்த வீடியோ போடுறத விட்டாலும் ரொம்ப டவுன்ல போகும் அது. மறுபடியும் அந்த இடத்த பிடிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமா போகும். அது ஒரு பெரிய கேம்பிளிங் மாரி இருக்குது. இந்த யூடியூபே எனக்கு பிடிக்கல இன்னும் சொல்லப்போனா. எனக்கு வர வர எனக்கு இந்த யூடியூப்லயே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது வர வர. அ அத விட்டுட்டு வேற எங்கேனா போனோன்னு யூனிவர்ஸே என்ன புஷ் பண்ணுதுன்றது புரிஞ்சுக்குது எனக்கு. அ அதனால வேண்டி என்னன்னா, அந்த வேற ஒரு விஷயத்தில கை வைக்காம, உனக்கு அதே சமயத்தில வீடும் கிளீன் ஆயிடுதுல்ல. வீடு கிளீன் ஆவுது. சரி ஜென்ஸா இருக்கிறீங்க, வேற ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளா அந்த வண்டி எடுத்துன்னு போயிட்டு இதில போட்டு இது இப்போ சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல வேற ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலை இருக்குது. அத நீங்க பண்றதுனால அந்த வேலை முடிஞ்சு போயிடுது இல்லைங்களா? சந்திராஷ்டம சமயத்தில நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிறீங்க அதனா. அந்த வேலை முடிஞ்சும் போயிடுது. நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிறீங்க. சந்திராஷ்டமத்துக்கு எனக்கு இதுதான் இந்த பிரச்சனை தான் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி. ஆக மொத்தத்தில ஒரு பிரச்சனை. அது நானா சூஸ் பண்ற பிரச்சனையா இருக்கட்டும்னு பண்றீங்க. அது ஒண்ணாச்சுங்களா? இன்னொன்னு இப்ப நான் சொல்ல போறேன் பார்த்தீங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது செக் பண்ணியே பார்க்கலாம் நீங்க. நீங்க யோசித்தே பார்க்கலாம் அந்த விஷயத்த. ஒண்ணு நீங்க இந்த மாரி நான் சொல்ற விஷயங்கள்லாம் நடக்காத சமயத்தில, உங்களுக்கு எப்போ நடந்த விஷயங்கள நீங்க நெனச்சு கவலைப்பட்டுங்கிற விஷயம் ஒண்ணு நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எப்பாவது உங்களுக்கு அந்த பழைய நினைப்புகள், வலிகள் வரும்போது போய் கேலண்டர்ல பாருங்க. உங்களுடைய நட்சத்திரம் சந்திராஷ்டமம்னு போட்டிருக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு ஈவினிங் தொடங்கி நாளைக்கு காலையில முடியுதா? ஏதோ ஒண்ணு அது கிட்ட இருக்குதான்றத பாருங்க. அது உண்மையா தான் இருக்கும். அது ஒரு பக்கம். ஆனா நம்மளாவே இப்ப இந்த வீடு கிளீன் பண்றது, இது பிடிக்காது. இப்ப சில விஷயங்கள் வீடு கிளீன்ல கூட சிலது இந்த மேட் அலைக்கிறது, ஷூ ரேக்கெல்லாம் கிளீன் பண்றது, அது இன்னும் டெப்த் பாத்ரூம் கழுவுறது, இதுங்கலாம் ரொம்ப பிடிக்காது. அத வந்து கரெக்ட்டா வச்சுக்குவேன். ஆனா, அதுக்கு முன்னாடி என்ன அறியாமயே நான் அத பண்ணியிருப்பேன். சந்திராஷ்டம சமயத்துலலாம் அது பண்ணியிருக்கிறேன். நான் முடிச்சுட்டு என்னதான் போய் இன்னைக்கெல்லாம் ரொம்ப வேலையா இருந்தது அப்படின்னு கேலண்டர்ல பார்த்தா அன்னைக்கு சந்திராஷ்டமம் போட்டிருக்கும். உண்மையிலேயே அப்பல்லாம் நடந்தும் இருக்குது. அந்த மாரியும் நடந்திருக்குது. அப்ப நம்மளாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதன்றது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உலகத்த பொறுத்தவரைக்கும், இப்ப எனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டேன்னானா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்ல வந்து எனக்கு வந்து நெறைய மாமியார் வீட்ல பிரச்சனைங்க இருந்தது. ஹஸ்பண்டும் கொஞ்சம் கோவக்கார ஆளு. இந்த மாரி தான் தெரியும். ஆனா என்ன கேட்டா, எனக்கு அத விட பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்கும். என்ன உட்கார வச்சு யாருனா கேட்டாங்கன்னா, "உனக்கு என்னானலாம் ரொம்ப ரொம்ப ஆழமான வலி என்ன இருக்குதுன்னு சொல்லேன்." அப்படின்னு யாராவது என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு சொல்றதுக்கு வேற எதனா இருக்கும். ஆனா உலகமே நெனச்சுங்கிற விஷயம் வேறவா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அ மாமியாரே என்ன டைரக்ட்டா தாக்குன விஷயங்க, பண்ண விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அத்துப்படி கிளியரா நல்லாவே தெரியும். சைக்காலஜிக்கலா எல்லாருடைய குணங்களும், மனங்களும் தெரியதுனால தான் எனக்கு அந்த தெளிவு இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
அதுக்கு வந்து எனக்கு டாமினேட் பண்ணணும். என்னை எப்பவுமே தன்னை மட்டுமே ஒரு அட்டென்ஷனில் வச்சுக்கணுன்றதுக்காக அது பண்ணுற வேலைங்க. நான் படிக்க விடாத பண்ணணும், இவங்கள வேலைக்கு போக விடாத பண்ணணும், இந்த வேலைங்களெல்லாம் வாங்கணும், வீட்டுக்கு வேலைக்காரே வைக்கக்கூடாது, கிரைண்டர் வந்தால் கூட கிரைண்டரை போட விடக்கூடாது, நீ கையில் தான் மாவாட்டணும்னு சொல்லணுன்ற மாதிரி எல்லாம் அந்த காலத்தினுடைய எல்லா டைப்பும் யூஸ் பண்ணுதுன்றதுல எனக்கு நியாயமாக அந்த விஷயங்கள் தான் எல்லாரும் சொல்லி புலம்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என் புலம்பல் வெளியில் கூட தெரியாது. என் மனசுக்குள்ளேயே இருக்கும். சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அது என்ன அதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது சந்திராசிரமத்தோடு சம்மந்தப்படுது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேனே. அது என்னென்னா, எங்கள் மாமனார் வந்து எங்கள் மாமனாரோட சிஸ்டர், அவங்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, டாக்டரேட் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க யங்கேஜில் ஒரு எஸ்எல்சி படிக்கிற வரைக்குமோ என்னவோ தான் அவங்க அப்பா இருந்தார். அவர் யங்கேஜில் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிரதர், அதாவது என்னுடைய மாமனார் தான் அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு எல்லாமே படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த பீரியடில் உங்களுக்கு அவ்வளோலாம், அதாவது நான் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணின்னு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அதெல்லாம் போயிட்டுருப்பாங்க, கிரிலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணது எங்கள் மாமனார் தான். இன்னொரு பிரதர் இருக்கிறாரு, அவர் கூட அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதில்லை. ஆனால் இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி படிக்க வைக்கிறதுலேருந்து, ஆனால் அந்த படிக்கவே அந்த அம்மாவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பண்ண மாதிரியே அந்த அம்மாவை ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தது எங்கள் மாமியார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், அப்பா போயிட்ட பின்னாடி ரொம்ப ரொம்ப அந்த அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலிக்கே கொஞ்சம் அவங்க ரொம்ப இந்த ஃபேமிலி நல்லா வெல் செட்டில்டு ஒரு ஜமீன் ஃபேமிலின்றதுனால அந்த கொஞ்சம் சில ப்ரௌடுங்களாம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மாமனாருடைய சிஸ்டருக்கு அதில் கொஞ்சம் இது படிக்கவே படிக்காத லேடி வேறு என்னுடைய மாமியாருன்றதுனால அவங்க சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இதனுடைய கை தான் ரொம்ப ரொம்ப ஓங்கி இருந்தது என்னுடைய மாமியாரினுடைய இது தான். ஆனால் அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா, என்னை வளர்த்த அம்மா சொல்லுவாங்க, அவர் வந்து தலையெல்லாம் கூட வாரி விடுவார். சினிமாங்களில் தான் அப்போல்லாம் சினிமா ஃபீல்டுங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி, சிவாஜி எம்ஜிஆர் காலத்துக்கும் முன்னாடி தலைவாரி ஒரு அக்கா தங்கச்சிக்கு ஒரு தலைவாரி கூட விடுறது, பின்னி கூட விடுறது அப்படின்ற மாதிரி ஒரு அக்கா அண்ணன் தங்கச்சி பாசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிக்குவாங்கன்றதெல்லாம் என்னை வளர்த்த அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ க்ளோஸாக இருந்ததுனால தான் அப்பா ஸ்தானத்துலேருந்து இந்த அடுத்தடுத்து டிகிரிகள் படிக்கணுன்றப்போ படிக்க வச்சதுன்றதும், அதே சமயத்தில் ஒரு வேற்று மதத்துலேயோ, ஆனால் ஒரு இந்தியா அளவில் பெரிய ஒரு டாக்டரேட் வாங்கினவர், அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா வேறு ஸ்டேட்டு, வேறு கேஸ்ட் எல்லாம் இன்னும் வேறு சில பிரச்சனைகளோடவே பண்ணிக்கிறாங்கன்னும் போது கூட அதுக்கு இந்த ஃபேமிலி இவங்க தான் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் எல்லாம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிற அவ்வளோ இருந்த சொந்த ஒரு சிஸ்டரு எல்லார் கூடவுமே நாத்தனார், மருமக, சிஸ்டர் இவங்க எல்லார் கூடவுமே ஒரு கான்ட்ரோவர்சியும் ஒரு வில்லத்தனமும் பண்ணுற எங்கள் மாமியார் ரொம்ப ஒரு காலம் கடந்து ஒரு 30 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிஸ்டரை தன்னுடைய நாத்தனாரை நல்லா சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசப்படியிலேயே போயிட்டு மண்ணை வாரி அந்த அவங்கள பார்த்து தூத்துறதுன்னா உண்மையிலே மண்ணை கையில் எடுத்து வாரி தூத்துறதில்ல. அது ஆக்ஷன் எப்படி பண்ணுவாங்க, கீழே இருந்து அப்படி வளைஞ்சி எடுத்து அப்படி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சாபம் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு போகிறதுக்கு துணையாக தன்னுடைய கணவரையே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அந்த சகோதரன் படிக்க வச்சு அஃபெக்ஷனாக இருந்து தலைவாரி விட்ட அண்ணனையே தான் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் எதிர்க்கே தான் அந்த காட்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது அது பின்னாடி எல்லாரும் கொஸ்டின் பண்ணப்போ கூட அவர் வந்து எப்படி ஒரு லாயர் ஆகிறதுனால, ஒரு லாயர் எப்படி கூண்டில் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவர் எப்படி பண்ணுறாருனா, அதுவே தார் ரோடு, அங்கே போய் மண் எங்கே இருந்தது, மண்ணை வாரி தூத்துறதுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்காக அவர் தனியாகவே வண்டி போகல, கூட துணைக்கே இவர் தான் போகிறார். அந்த அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து என்ன அந்த மாமியார் பயங்கரமாக கொடூரமாக பேசுனதெல்லாம் கூட என் மைண்டில் ரொம்ப இருக்காது. எனக்கு என்னென்னா அந்த அளவுக்கு பயங்கரமான இதெல்லாம் பண்ணிட்டு இல்லை. என்னுடைய அந்த டாக்டரேட் பண்ணாங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவங்க வந்து அண்ணியாக இருந்தாலும் சிலதெல்லாம் அவங்க கோபமாக பேசுவாங்க. கோவத்தில் இது பண்ணுற அநியாயத்துக்கெல்லாம் கோவத்தில் ஆரம்ப காலத்துலலாம் சாப்பிட்ற தட்டு தூக்கி விசி அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு எல்லை மீறிய பெரிய தப்புகள் வந்து அண்ணியை பார்த்து பண்ணுறதோ, வேறு எதனா தந்திர வேலைங்களை பண்ணி அண்ணியினுடைய வாழ்க்கையை இது பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. அவங்க ராயல் ஃபேமிலியில் இருந்துட்டாங்க. ஆனாலும் சில விஷயங்களை டைரெக்டாக பண்ணுவாங்க. இதுக்கு போய் இவ்வளோ திமிரா அப்படின்ற மாதிரி டைரெக்டாக பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அது அவ்வளோதான் அவங்க அவங்க பக்கம் இருக்கிற பெரிய ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியுமே தவிர, அந்த அண்ணனுக்கு எத்தனை வருஷங்களாக நீ தூபம் போட்டிருந்தா, எத்தனை விஷயமாக நீ உன்னுடைய மைண்டுக்கு ஏத்த மாரி நீ அவங்கள மாத்தியிருந்தா, நீ அந்த விஷயத்த போயிட்டு அவங்க பண்ணும்போது, நீ பேசாம உங்க அண்ணன் வந்து நிற்கிறாரு. போதாத குறைக்கு அடுத்தது யாருன்னா வந்து, அது எப்படி அந்த அம்மா அந்த மாரி பண்ணும்போது நீ பேசாம இருக்கலான்னு கேட்கறதுக்கு, அங்க அது தார் ரோடு, அதில போய் மண்ணு ஏது அப்படின்னு லா பாயிண்ட் பேசுற அளவுக்கு உன்ன மாத்துறதுக்கு, ஒரு கொடூரமான ஒரு பொம்பள, இது அதே சேம் சேஷ்டைய அது வந்து எல்லார் கூடவும் செஞ்சிருக்கும்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் கை வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அதனுடைய ஒரு எண்ணத்த அவங்க கணவன் மூலமா செயல்பட வச்சுடுச்சு இல்லையா? அப்போ ஒரு பயங்கரமான தீய சக்தியும், பயங்கரமான ஆத்மாவும், காட்டேரியும், அ உனக்கு வந்து இதுவும் என்னென்ன உலகத்தில இருக்கிற ஒரு இந்த சக்திகளும் வந்து அது உடம்புல குடிகொண்டு இருக்குது இல்லையா? அப்ப இந்த மாரி பெண்கள் இருக்கிற வீட்டுங்கள்ல, தன்னுடைய மனைவி ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு மரியாதை இல்லாமயோ, அல்லது பயங்கரமான ஒரு சாபம் குடுக்குற தோரணையிலோ, உனக்கு வந்து சொல்லும்போது பக்கத்துல அதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸா நல்ல விதமா இருந்து, அந்த பெர்சன் மேல பெரிய தப்பு ஒண்ணும் இல்லாத பட்சத்துல, ஒரு மனைவி அந்த அளவு ரேஞ்சுக்கு போறப்ப பேசாம நிக்கிற அந்த ஒரு புருஷன் மேல எனக்கு அந்த லேடிய விட, அங்கேயே அந்த ஏரியாவையே சுத்தி, சுத்தி, சுத்தி யோசிப்பேன் நான் எப்பவுமே பயங்கரமா. இது எப்பல்லாம் வரும்னா, இந்த சந்திராஷ்டம சமயத்தில அத பத்தி யோசிக்கிற மாரி இருக்கும். மற்ற சமயத்துலலாம் கூட நான் வேற எப்பனா, அந்த லேடி என்ன சொல்லுச்சு, அந்த லேடி மற்றவங்கள என்ன பண்ணுச்சுன்னு ஞாபகம் வரும். ஆனா இந்த பாயிண்ட்ட நான் ரொம்ப வலிக்க யோசிக்கிற விஷயம் அது. அதே ஸ்ட்ராட்டஜி தானே அது உனக்கு மருமகளா இருக்கட்டும், ஓர்படியா இருக்கட்டும், உனக்கு தான் வீட்லயே தனக்கு பிடிச்ச பேரன் பேத்தி, பிடிக்காத பேரன் பேத்தியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இத தானே அது அப்ளை பண்ணியிருக்கும். அத அப்ளை பண்ணி அது நடந்தும் போயிருக்கும். அது என்ன நெனச்சதோ அது நடந்தும் போயிருக்கும். அப்ப அந்த ஒரு கொடூரமான ஒரு மனநிலை தானே அதுக்கு காரணம். அவ்வளோ ஒற்றுமையா இருந்து தங்கச்சிய நல்லாவே படிக்க வச்ச ஒரு அண்ணனுடைய மனசு கூட மாறி போற அளவுக்கு அத மாத்தக்கூடிய கொடூர சக்தியுள்ள அந்த லேடியினுடைய மாரி தானே உலகத்துல எல்லாரும் அங்கங்க அத ம ரா ராமர காட்டுக்கு அனுப்புன லேடியா இருந்தாலும் சரி, இல்ல அம்பிகை, அம்பாலிகைக்கு உள்ள இருந்த போட்டியா இருந்தாலும் சரி, இது தானே மெயின் பாயிண்ட்டு. அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய கோட்பாட்டு நான் நெனச்சு, நெனச்சு, நெனச்சு அந்த இடத்த தான் ரொம்ப வருந்துவேன். இந்த லேடி என்ன பார்த்து ரொம்ப இதுவா பேசின விஷயத்த விட, அந்த இடத்த தான் நெனைப்பேன். ஆனா அது நெனைக்கும்போது, அந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய மாமனாருடைய சிஸ்டர் மேல பாசம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த அந்த சூழ்நிலைய யோசிக்கிறேன் நான். அப்போ ஒரு லேடியினுடைய மைண்டில ஒரு எதிர்ப்பும், ஒரு பொறாமையும், ஒரு போட்டியும், நம்மள இவங்க தாண்டக்கூடாது. நமக்கு கீழ இருக்க வேண்டிய ஆளு. இவங்க என்ன படிச்சுட்டு பெரிய ஆளா போறது? அப்படின்ற ஒரு விஷயம் தானே உனக்கு வந்து அந்த அந்த மாரி பண்ண வைக்குது. அதுக்கு 2வது அவர பக்கத்துல எத்தன நாள், எத்தன விதமா சொல்லியிருந்தா, அவர் பேசாம நின்னுருப்பாரு. கூடவே அவரே கூட்டின்னு போயிருப்பாரு. அவர எந்த அளவுக்கு மெஸ்மரிசம் பண்ணியிருக்கணும். எத்தன நாள் அதுக்காக நீ வேல பார்த்துருக்கணும். எத்தன விஷயங்கள அந்த அம்மாவுக்கு எதிரா இந்த மனச திருப்பியிருக்கணும். அந்த அம்மாவுக்கு எதிரா மனச எவ்வளோ நீ எத்தன அந்த திருப்பிக்கிறதுக்காக நீ எத்தன பொய்கள சொல்லியிருக்கணும். எத்தனை ஸ்ட்ராட்டஜிகள நீ யூஸ் பண்ணியிருந்தா, அவர் வந்து தன் மனைவி வந்து அந்த பார்த்து பண்றது நியாயமானது தான். அதுவும் படிச்ச ஒரு ஆளு. நீ வேற எதனா விஷயமா இருந்தா கூட பரவால்ல. அது ஒரு சும்மா மண்ண வாரி தூவுற மாரி ஒரு ஆக்ஷன் உடம்புலேருந்து கீழேருந்து மண் எடுக்கலன்னா கூட எடுத்து சாபம் குடுக்குற மாரி ஒரு போஸ் கொடுக்குதுன்றது பார்த்துட்டு பேசாம இருக்கிற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய பாவம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க? அவ்வளோ பெரிய தப்பு என்ன பண்ணிட்டாங்க? அது நியாயம் தான். அது தப்பு தான். அது நியாயம் தான்னு அந்த புருஷனுடைய மைண்டுக்குள்ள ஏத்துக்கிற அளவுக்கு பண்றதுக்கு ஒரு நாள்ல நடக்கல. பல வருஷமா நடக்குது. பல வருஷமா நான் செய்யறத பார்த்துக்கிட்டு நீ பேசாம நிக்கணும். அவ்வளோ பாசமா நீ உன் சிஸ்டர் மேல இருந்தல்ல. நான் செய்யறத பார்த்துட்டு நீ பேசாம நிப்பேன்றதுக்கு ஒரு நாள்ல நடக்கல அது. இன்ச் இன்ச்சா, இன்ச் இன்ச்சா, இன்ச் இன்ச்சா நடந்திருக்கும். இந்த சேம் விஷயம் தான் உலகளாவிய பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளேயும் இதே தான் நடக்குது. ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ்லயும் இதுதான் நடக்குது. ராமாயண மகாபாரதத்திலயும் கூட ஒரு குறிப்பிட்ட 2, 3 பேரினுடைய வெஞ்சன்ஸ்னால மட்டுமே இது நடக்குது. அதனால தான் எனக்கு மற்ற விஷயங்கள விட, என்ன தாக்குன விஷயங்கள், அதெல்லாம் பத்தி எனக்கு கவல இருக்க மாட்டேங்குது. அந்த அம்மாவ தாக்கிட்டாங்களேன்றதும் கஷ்டம் இல்ல எனக்கு. ஏன் சொல்லுங்க? என்ன வந்து நல்லபடி அந்த அம்மா என்கிட்ட பேசி ஃப்ரெண்டா இருந்த காலம் கடைசி சமயத்துலேருந்து இருக்கு.
அப்புறம் நான் குழந்த பிறக்கிற சமயத்தில் நான் அந்த அம்மா கிட்ட தான் போயிட்டு அவங்கக்கிட்ட தான் அந்த இவங்க சிஸ்டருங்கிறாங்கல்ல மாமனாரோட சிஸ்டர் அங்கே தான் போய் எனக்கு குழந்த பிறந்தது. அந்த அம்மா என்னை கேர் பண்ணாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு வந்த புதுசுலலாம் அந்த அம்மா வந்து நிறைய இந்த ஹஸ்பண்டோட சிஸ்டர் நாத்தனாருங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்களாக இருந்தால் சிலதெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசின ஆள் தான் அந்த அம்மா. அதனால் பண்ணட்டும், அந்த அம்மாவுக்கு நம்மளை கூட தானே பேசியிருக்காங்க, பண்ணட்டும் அப்படின்னு இல்லை எனக்கு. என்னுடைய மைண்டெல்லாம் எங்கே சுற்றி சுற்றி வருதுன்னா, இந்த லேடியினுடைய மைண்டினுடைய எக்ஸ்ட்ரீம் கொடூரம் தானே உனக்கு எல்லார் வாழ்க்கையிலையுமே அது கை வச்சக்கூடிய விஷயமா இருந்தது. இதே சேம் லேடியோட மைண்ட் செட் இருக்கிறவங்களுடைய அதே மாதிரி கொடூர குணம் உடையவங்களால தானே ஒரு அரசியலே மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சாம்ராஜ்யத்தையே மாற்றி அமைக்கிற விஷயம் இருக்குதுன்றதுல சுழண்டு வருது எனக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கூட ஒன்று இருக்கும். உங்களுக்கு கூட வந்து ரொம்ப பெயின் தர விஷயம் ஒன்று இருக்கும் எப்பவுமே. எப்பாவது மட்டும் யோசித்துக்குவீங்க. அதை நீங்கள் சந்திராஷ்டம சமயத்தில் யோசித்து கொஞ்ச நேரம் அதுக்காக கவலைப்பட்டீங்கன்னா அது சூப்பர் பரிகாரமாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள், இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. அது ஏன் நம்ம யோசிக்கணும்? ஏன் தண்ணியே இல்லாத போட்டோமே, கரண்ட்டே இல்லாத போட்டிங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. இதில் நான் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்க போதில்லை. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப வலியான விஷயத்த நீங்களாகவே வலியே சந்திராஷ்டம சமயத்தில் யூஸ் பண்ணி அது எது உங்களுக்கு மனசில் ரொம்ப ஆழமாக வலியை தர விஷயத்த அந்த சந்திராஷ்டம சமயத்தில் அப்பப்போ நினச்சிக்கோங்க. பிரபஞ்சமாக சிலது எதனா ஒன்று கரண்ட்டு பிரச்சனையோ இல்லை பஸ்ஸுக்கு வண்டி பிடிக்கிறதுக்கு லேட் ஆகுதோ நடந்துட்டு போட்டோம். ஆனால் இது இந்த பரிகாரத்தை நான் சொன்ன பரிகாரத்தை மட்டும் அந்த சமயத்தில் நீங்கள் அது ரொம்ப வலியான விஷயத்த யோசித்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த சந்திராஷ்டமம் முடிகிற சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயமோ ஏதாவது ஒன்று கேள்விப்படுற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கிற மாதிரி நடக்கும். அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இந்த சந்திராஷ்டமத்தையே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த சந்திராஷ்டமத்தையே உங்களுக்கு ஒரு இந்த கோயிலுக்கு நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்து போங்கன்னு சொன்னால் எப்படி, அந்த மாதிரி இது ஒரு பரிகாரமாக மாற்றிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சூப்பர் ஐடியாவை நான் உங்களுக்கு சொன்னேன். இதுலேயே இன்னொன்று கூட எதனால் நான் இதை சொல்கிறேன்னா, சந்திராஷ்டம சமயத்தில் ஒன்றும் எல்லாமே போயிடும். ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது. லைட்டாக பிரச்சனை பண்ணிட்டு போயிடும். ஆனால் நான் தொடர்ந்து கவனிச்சதில் இன்னொன்று கவனிச்சிருக்கேன். எப்போல்லாம் சந்திராஷ்டமத்துக்கு ரொம்ப பாடுபடுத்துச்சோ, ரொம்ப நேரமாக கண்டினியூஸாக பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி போட்டு அடிச்சுதோ, அந்த சந்திராஷ்டம சமயத்தினுடைய முடிவில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. மைல்டாகவே போயிடுது பாருங்கள். சந்திராஷ்டமம் மைல்டாகவே பெரிய பிரச்சனை எல்லாமே போயிடுது பாருங்கள். அது மைல்டாகவே போயிடுது. அந்த சந்திராஷ்டமம் முடிவில் பெருசாக எதுவும் இருக்கிறதில்ல. அதனால தான் இது ஒரு பரிகாரமாக அந்த சந்திராஷ்டமம் சமயத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப வலியே கொடுத்த ஒரு விஷயம் எதனா இருக்கும் பாருங்கள். அதை வலியை எடுத்துன்னு கொஞ்சம் நேரம் ஸ்லோகம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதை யோசித்துட்டு அந்த வலியை நல்லா சந்திராஷ்டமத்துக்காக யோசிக்கக்கூடாது. உண்மையிலே மனசில் அந்த வலியை கொண்டு அதை பற்றி கொஞ்சம் நேரம் யோசித்துட்டு அது ஒரு பரிகாரம் மாதிரி நினச்சின்னு விட்டுன்னா அந்த சந்திராஷ்டம முடிவில் ஒரு ஹாப்பினஸ்ஸுமான ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ரிசர்ச் மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கே இது நீங்கள் பண்ணுங்கன்ற. எனக்கு ஒரு நான் சொல்கிறதுக்கு கரெக்டு தான்ன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் டைமை கேலண்டரில் இது பண்ணிவிட்டு அதை எனக்கு கொஞ்சம் நான் சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குதுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.